ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ சாரில் எபிசோட் 99 100 2 எபிசோட் சேர்த்து போட்டிருக்கோம். மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்களா. ஓகே, ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க சொல்லுங்க. இந்த வீடியோட ஸ்டார்டிங் பண்ணலாம். ஸோ 99 எபிசோட ஸ்டார்டிங் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா நோரா கிளான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல யார் பார்த்தீங்கன்னா வந்து லாட் பூரா அவன் வந்து வரான். அவன் கூட இருக்கிற மொத்த ஆர்மியை கூட்டி வந்துட்டு இருக்கா. ஸோ இதில் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ சார் இன்னும் வந்து கரெக்டாக வந்து 2 மணி நேரத்துலேருந்து போயிடலாம், 2 மணி நேரம் 26 நிமிஷத்தில் போயிடலாம் சார் அப்படின்னா. ஸோ அதில் சரி ஓகே, அதை பற்றின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுங்கள். இந்த பிளானட் எடுத்து உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூரா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இந்த வர்ற விஷயம் பார்த்தீங்கன்னா பார்பிட்டா வந்து 3 பேர் சொல்லுவோம். எல்லாருமே இதில் பேனிக் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கல்டிவேஷன் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க வந்து கிட்ட வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்பிட்டா இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க வந்து கிட்ட வந்துட்டாங்க. அந்த விஷயம் வந்து எல்லாருமே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வந்து ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பூமிக்குள்ளே வந்துட்டாங்க. உடனே எல்லாருமே வந்து உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் ஷிப்பு சர்வாயிங் ஷிப் அந்த ஷிப்பு அந்த டெரிட்டரிக்குள்ளே போக ஆரம்பிக்க அது எட்டுமே வந்து ஆட்ட ஆரம்பிக்குது. ஸோ எல்லா வெப்பன்ஸும் தயார்படுத்த இருக்கிற மக்கள் எல்லாருமே சீக்கிரம் உள்ளுவாங்க. ஸோ இது வந்து டேஞ்சரான ஆளாட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு எல்லாருமே வெப்பன் வச்சு ரெடியாக இருக்குங்க. இந்த இடத்துல நியூஸ்லையுமே சொல்லாருங்க. ஸோ முடிஞ்சாலும் சீக்கிரமாக விடுவாங்க, அது வந்து மூட போகுது. ஸோ வெளில வராதுங்க, வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த பக்கம் நோரா கிளானை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள ஆரம்பிக்குது. ஸோ எல்லாம் நினைக்கிறாங்க ஸோ உண்மையிலேயே வந்து இவங்களை வந்து நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் வந்து அவங்க இடத்துக்குள்ளே வந்து என்ட்ராக போகிறாங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்து இடத்துக்குள்ள வந்து என்ட்ரு ஆகிடுவாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து இடத்துக்குள்ளே என்ட்ராக எக்கச்சக்க எரிக்கல்கள் மாதிரி உள்ள பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஷிப்ஸாக இருக்குது. ஸோ அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் மேலே கடல் மேலே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட லேண்டிங் போட்டுருவாங்க. ஸோ லேண்டிங் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை பற்றி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, கடைசியாக நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடம் வந்து உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு வேசல் செட், இந்த இடத்துல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல பிளானட்டுங்க எக்கச்சக்க உயிருக்கு இருக்குது, வித்தியாசமான இருக்குது. ஸோ முக்கியமான பில்டிங்ஸ் ஒன்றும் விடாதீங்க அப்படின்றது அந்த சொல்லிகிட்டு இருக்கு. இந்த இடத்துல 70% மொத்தமாக வந்து தண்ணீரும் 30% நிலமும் அந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடத்தோட எல்லாமே அதோட சுற்றாலமாக கொண்டு எவ்வளோ தூரம் எவ்வளோ பரப்பளவு எவ்வளோ உயிர்கள் வாழுது, சோலார் சிஸ்டம் எத்தனாவது பிளானட் மொத்த டீட்டெயில்ஸ் இடத்துல உடனே வந்து சரி ஓகே லார்ட் டேவியனுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸோ லார்ட் டேவியன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வர ஆரம்பிக்குது. ஸோ லார்ட் டேவியனும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பூரா நீ தான் வந்து இதுக்கு ஹெட் அப்படின்னு. ஆமாம் சார், ஸோ அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் கிளியரமாக வந்துட்டோம்னா அவர் என்ன சொல்கிறார். ஸோ இந்த பிளானட் பேர் அப்போ எர்த்தா. ஸோ பரவாயில்ல, இது ரொம்பவுமே வந்து அழகாக இருக்குது, நிறைய உயிரினங்கள் இது இருக்குது, நல்ல ஒரு வேசல் ஸ்டேட்டாக கண்டிப்பாக வந்து பிளானட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆமாம் சார், கண்டிப்பாக நாங்கள் இந்த மிஷனை முட்டிப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் போகிறா. ஸோ அந்த பூரோக்கிட்ட இந்த லாஸ்ட்டு 3 மந்த்தாக சிக்னலில் அவன் இறந்துருக்கலான்னு நான் கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ நீங்கள் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மிஷனில், கண்டிப்பாக இந்த சான்ஸ் விட்டுக்கூடாது, இந்த பிளானட்டை கண்டிப்பாக நம்ம சொந்தமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்புறாரு. ஸோ ஓகே, உடனே அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணக்கூடா, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட மொத்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வராங்க. இவன் யோசிக்கிறான். ஸோ எர்த் உன்னை சீக்கிரமாக வேசல் பிளானட்டாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே வெளியே வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா தேசம் பிரிஞ்சு போயிருக்கேன். ஸோ பிரிஞ்சு போய் எர்த்தை அனலைஸ் பண்ணுறதுன்னா பார்பிட்டாவும் தெரிய ஆரம்பிக்குது. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவனுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டானுங்க அவனோட ஸ்கேனிங்கை. ஸோ அடுத்தடுத்து அவங்க ஸ்டெப் எடுத்துக்கிறதுல நம்ம சீக்கிரமாக வந்து எதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம லிங்க் நம்பர் தவிர நமக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நோரா கிளான் அந்த கிளான்ஸ் அந்த எல்லாம் போய் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேட்டலைட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து கூட சிக்னல் முதல் கூட ஹியூமன்ஸோட எந்த டெக்னாலஜியும் வேலையே ஆகாத அளவுக்கு போயிடுச்சு. ஸோ இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு 80% மேலே பார்த்தீங்கன்னா அவங்க அனலைஸ் பண்ணி இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாரும் பார்த்துருக்காங்க. சொல்லுங்க ஒரு நாள் மட்டும் தான் முடியும், அவன் நம்பர் தான் நமக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் லெவல் பிரேக் த்ரூ பண்ணுறான். ஸோ அவனுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கோர் எல்லா எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒன்று அப்சர்வ் பண்ணி வந்து ஒரே கோராக மாற்றலாம். ஸோ அதுவும் அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து இதில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கான். ஸோ வந்து இந்த இடத்துல நான் பேனிக் ஆகக்கூடாது, கொஞ்சமாக எனர்ஜி வந்து இது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியுமே பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி மொத்த எனர்ஜி அவன் இன்னர் வேர்ல்டுக்கு எல்லா எனர்ஜி பண்ணிருக்கான். ஸோ யூனோட தூரம் அவனுக்கு வந்து கான்சன்ட்ரேஷனே போயிடுச்சு. ஸோ எப்படி அவங்க எல்லாரும் காப்பாற்றணும் அப்படின்ற ப்ரெஷர்லேயே பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவனோட சென்சிட்டிவ் இழக்க ஆரம்பிச்சான். ஸோ அவனுக்கு இருக்கிற எல்லா ஞாபகங்களும் இருந்து இருக்கிற எட்டு கொஞ்சம் கொலாப்ஸாக ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ அதுக்குள்ளே இல்லை அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு பேசிட்டு உடனே திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்ட் ஆகிட்டு எல்லாமே தெரிச்சிட்டு போயிருக்கு. ஸோ ஹீரோ ஒன்றே முடியல. ஒரு இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் மிதந்துட்டு இருக்கான் வின்னர் போல. ஸோ அவன் பார்த்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் இணைச்சி ஆரம்பிது. ஸோ என்னடா நடக்குது பார்த்துட்டு. ஸோ ஹீரோட சின்ன வயசு வருவது. ஸோ வந்து ஹீரோ வந்து சொல்லியிருப்பாங்க சின்ன வயசில் நான் வந்து ஒரு வாரியர் ரவுண்டு. ஸோ அப்படியே அவனோட ஒவ்வொரு ஏஜ் அவன் ஒவ்வொன்றா கடந்து வந்துட்டு இருக்கான் அவனோட ஹேமர் டீமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட எல்லா மெமரிஸ் கோல்டன் அவங்க ஃபேமிலி கூட இருக்கிறது. அப்புறமேட்டு மாஸ்டர் கொண்டு எல்லாரையும் காப்பாற்றணும் இப்படி எல்லா மெமரிஸும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கொண்டு வந்துட்டு இருக்கு. ஸோ கோல்டன் அடிக்க ஒரு ஜெண்டர் போட்டோம். ஸோ நிறையவே நம்ம வந்து படி இருக்கிறது இவ்வளோ பெரிய சவாலாம் கண்டிப்பாக நல்ல முடியும், நான் வந்து பேனிக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உருவம் எல்லாத்துமே வந்து சொல்கிறான். ஸோ கண்டிப்பாக நம்மளால இது முடியும், நம்ம கண்டிப்பாக என் ஹோமனை காப்பாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தலைவனை அப்படி சுற்றிக்கிற எல்லா இறைச்சி வந்து அப்சர்வ் பண்ண நினைக்கிறான். சுற்றிக்கிற பாரம்பரிய கொண்டு இருக்கிற எல்லா ஸ்பேஸ் எனர்ஜி ஒன்று அப்சர்வ்
பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஏதோ ஆகிற காட்டுறாங்க. ஸோ இருக்கிற எல்லா எனர்ஜியுமே சுற்றி எல்லா மெட்டீரியல்ஸும் ஒரே கூரை கேதர் ஆகிட்டு இருக்கா. அதை கூரை பெரிய லெவலில் உருவாகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இது உருவாட ஸ்டார் லெவல் கூரை வந்து உருவாகிடும். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாச்சும் ஒன்றாவது பெரிய ஒரு ஸ்டாராக அது ஒரு பெரிய வந்து ஒரு யூனிவர்ஸ் லெவலுக்கு அந்த லெவலுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்றான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மில்கி மாதிரி சுற்றிட்டு இருக்க. தலைவன் கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ணுறான். ஸோ ஸ்டார் லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ணாங்கிறது சின்ன சின்ன மூவ்மெண்ட். ஸோ வந்து நம்ம தண்டர் வந்து மணியில் மெடிடேஷன் பண்ணுறது. அந்த மணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடிக்கிற சவுண்டு பார்த்து கொண்டு எல்லாமே மூச்சு ஒரு சவுண்டு பார்த்து கொண்டு எல்லாமே ஹீரோ கேட்குது. ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டாரில் எல்லாத்தோட சிக்னலுமே என்ன பண்ண முடியும், எல்லா சவுண்ட்ஸையும் பண்ண முடியுது. இந்த லெவலுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ கடைசியாக நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் பிளானட் லெவல் அப்படின்ற சொல்லுவான் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த அக்கௌண்ட் ரீஆக்டிவேட் பண்ண வரான், ஹியூன்போ அக்கௌண்ட். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வச்சுருக்க அங்கே ஒரு மேனேஜர் இருப்பார். திடீர்னு பார்த்தா ஒரு நோட்டிஃபிகேஷன், யார் 1 ஸ்டார் லெவலுக்கான கிளைண்ட்டா, கண்டிப்பாக இவர் வந்து நான் நல்லது பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து விட்டுறேன். அந்த இடத்துல திடீர்னு அர்ஜென்ட் கால். எவன்டா வந்து நேரத்தில் அர்ஜென்ட் கால் சொல்கிறான், ஏடா விஷயம் நான் வந்து அர்ஜென்ட்டாக வந்து 1 ஸ்டார் லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுறேன். 1 ஸ்டார் 5 ஸ்டார் கிளைண்ட் வராங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இது 5 ஸ்டார் அப்படின்னு அள்ளு விட்றான். 5 ஸ்டார் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு. சரி ஓகே ஓகே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வரவங்க வரவேற்க. ஸோ யார் அந்த 5 ஸ்டார் கிளைண்ட் ஹுயான்போ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிருக்க நம்ம ஹீரோவோட டீம் தான். ஸோ இவர் இந்த மேனேஜர் பற்றி எல்லாம் ரெடி பண்ணி அந்த டீம் வரும். ஸோ வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிராண்டான ரெட் கார்பே இது பண்ணிருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏ இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுன்னு ஏ. ஸோ அந்த ஏ சொல்லிட்டு இருக்கு. ஸோ உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மேனேஜர் உள்ள போவோம். ஸோ அன்மெண்ட் இருந்தால் அதெல்லாம் வந்து உள்ள விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் கொடுத்து தூக்கி வந்து வெளியே அடிச்சு அந்த ஏ. இடத்துல பாப்டா சொல்லிருக்கோம் இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ மட்டும் வந்து உள்ள கூப்பிடுது. ஏன்னா அவன் பிளேட்டில் தான் வந்து அந்த அக்கௌண்ட் வந்து ரீஆக்டிவேட் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து மாற்றி வந்து ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ உங்கள் ஐடென்டி கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஆல்மனை சேர்ந்தவருன்றதுக்கான ப்ரூஃபை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரேஸ்லெட் மாதிரி பார்த்தீங்களா அதை வந்து கொடுக்குறான் ஹுயான்போவோட அந்த அக்கௌண்ட்டுக்கான அந்த கார்டு. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்கள் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சார் உங்கள் அக்கௌண்ட் ரீஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பாப்டா சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒருத்தான் ஹுயான்போ சார் என்னோட மாஸ்டரோட அக்கௌண்ட் இது வரணும். ஹீரோ சொல்கிறான் இதுக்காக நான் ஸ்டார் லெவலுக்கே வந்து ரீச் பண்ணுறேன். கண்டிப்பாக இதில் அந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் இருக்கும் 3 ட்ரில்லியன் இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற வேல்யூ போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துடணும் ஹீரோக்குள்ள சரியான ஷேக்கு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சரியான ஷேக்கு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து வெளில சரக்கு குடிச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து தர கேட்குறேன் சொல்லும் ஃபேன். ஸோ 3 ட்ரில்லியன் இருக்கா எத்தனை வாங்குற எடுக்கிற காசு இருக்கா இல்லைன்னு இருக்கா அவள் பேலன்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு கொய்யால 10 பில்லியன் மெகா காஸ்மிக் காயின். ஸோ பார்த்தோன்னே 10 பில்லியன் மெகா காஸ்மிக் காயின். ஸோ உடனே பாட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மெகா காயினே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற பிடி காயினில் 1000 காயின் அப்படின்னா நம்ம 10 பில்லியன்னா நம்ம இந்த அளவுக்கு ரிச்சார்ட்னா வாங்க போய் நம்ம எர்த்தா வாங்கலாம் தலைவனு கோட் எல்லாமே எர்த்தவங்க பாருங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 99th எபிசோடு முடிச்சு ஃபைனலி நம்ம வந்து 100th எபிசோடு வந்துடும். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே நம்ம வந்து 100வது எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து பூமியாக தான் கட்டுறாங்க. ஸோ பூமியில் லாட் வேண்டியன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்து லாட் வேண்டிய சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 வித்தியாசமான கண்டுபிடிக்கலாம். ஒருத்தர் வந்து பாய்சன் கேஸ் அது நம்ம ஆளுங்க 2 பேருமே அந்த கேஸை சுவாசிச்சு வந்து இறந்துட்டாங்க. அதில் இருக்கிற பாய்சன் அந்த அளவுக்கு கொட்டூரமாக இருக்குது சார். அதுக்கப்புறம் வந்து கடலுக்கு நடுவில் வந்து ஒரு ஹைடெக்கானது. ஸோ அதுக்குள்ளே எங்களால் உள்ளவே போக முடியல. செக்யூரிட்டி மெக்கானிசம் பயங்கரமாக இருக்குது. அதுக்குள்ளே எந்த பொருளை போட்டாலும் அழிச்சிருது அப்படின்னு சொல்லி இது 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக அது நமக்கு எதுக்குள்ள நமக்கு என்ன ட்ரெஸ் எல்லாம். அப்புறம் 3வது விஷயம் கோல்டன் ஹார்ன் செயின்ட் சார் அது வந்து தான் இங்கே வந்து ரெக்கார்ட்ஸில் இருக்குது அப்படின்னா கோல்டன் ஹார்ன் செயின்ட் வந்து எப்படி இந்த பிளானட் வந்து இருக்குன்னு கேட்டிருக்கேன். சரி ஓகே அந்த கோல்டன் ஹார்ன் செயின்ட் அதனோட ஒட்டமைக்கு வந்து ஒரு ட்ரெஷர் தான். அதை நீங்கள் கண்டுபிடிங்க இருக்கிறதுல அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அதை மட்டும் கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க முதல்ல அது கண்டுபிடிங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மிஷின் மட்டும் இது பண்ணுறேன்னா உங்களுக்கு எக்கச்சக்க ரிவார்ட்ஸ் இருக்கேன். சரி ஓகே அந்த மக்கள் எங்கே இருக்காங்க நான் ஒரு கேட்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 6 ஷெல்டர் ஸோ வந்து பி லெவல் ஷெல்டரில் வந்து இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லுவேன். சரி ஓகே இந்த ஷெல்டர்ஸோட டிஃபென்ஸ் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மக்கள் அப்புறமா பார்த்தலாம். இதை மட்டும் இந்த பிளானட்டை என் பேரில் வாங்கிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம் அந்த பிளானட்டை. ஸோ முதல்ல அந்த ரூயின் அதுலேருந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கோல்டன் ஆண்டல்ஸ் தான் இதை இந்த சான்ஸை மட்டும் விட்டுறவே கூடாது பூரா. இதை நான் உன்னை நம்பி ஒப்படைக்கிறேன் உன்னோட பெஸ்ட்டை கொடுன்னு. ஓகே சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி சார் கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்கள் பெஸ்ட்டில் ஒரு கண்டிப்பாக அந்த பிளான் நம்ம வேசல் பிளானட்டை மாற்றணும். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவன் பிளானட் வாங்கிறதுக்கு அப்புறம் ஸோ எர்த்த அந்த பிளானட் பேர் கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இதை ரிஜிஸ்டர் வந்து ஒரு ரிஜிஸ்டர் வந்து உட்காந்துருவான். அவனும் வந்து சீரியஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து ஆக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ கேட்குற அந்த மாதிரி ஒரு பிளானட் வாங்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானட் வாங்கினா அதுக்கு குறைஞ்சபட்சம் 3 ட்ரில்லியன் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ 3 ட்ரில்லியன் பிடி காயின் பிளாக் ட்ராகன் காயின் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்டுருக்கா. ஹீரோ ஏன்ட்டு இருக்குங்களா? சரி ஓகே, அப்போ ரூல்ஸ் படி இது கொஞ்சம் அப்ரூவல் ஆகி வரணும். ஒரு 30 நாள் ஆகும் அப்படி சொல்லி 30 நாள் அப்படின்னு ஹீரோ சரியான ஷாக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எர்த்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பூராவோட ஷிப்பு பார்த்தீங்கன்னா அந்த இதாக இருக்கணும். ஸோ அந்த ஷிப்பு வந்து நம்ம ஹீரோ வந்து மெமோரியல் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிலை, அந்த சிலைக்கு பதில் இருக்கிற எல்லா மக்களும் தான் பயந்துருச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து லார்ட் பூரா நேரோ கிளானஸ் இந்த லார்ட் பூரா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரவேற்றுக்கிட்டு இது எல்லாமே லைவ் டெக்ஸ்ட் உடனே வந்து அவர் சொல்றாரு, ஸோ எர்த்தை சேர்ந்த மக்களே, ஸோ நாங்களும் வந்து மீட் பண்ண வந்திருக்கேன் நாரா கிளானஸ் அந்த வந்து லார்ட் பூரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நாங்கள் நம்ம மீட் பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பிளானட் லெவல் மாஸ்டர் இருக்குது, ஹை லெவல் மாஸ்டர் இதை கொண்டு வச்சிருக்கேன். பவர் பண்ண எல்லா மாஸ்டர் பிடிச்சி கொண்டு சொல்லி இருக்கிற எல்லா மாஸ்டர் ஒட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் கவலையே படுத்தலை, எங்களுக்கு வந்து ஒத்துழைச்சிங்க அப்படின்னா அவங்களை எதுவுமே பண்ண முடியும், உங்களை கொள்ற இன்டென்ஷனோட நான் வரல. ஸோ நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஒத்துழைச்சி எங்களுக்கு வந்து வேசல்ஸ் அடிமை உலகமாக மாடுன்னு நினைக்கிறேன். அப்படி மட்டும் மாடுனா இருக்கிற எல்லா மாஸ்டர் வந்து நாங்கள் அழிச்சு ஸோ இந்த உலகத்தையும் வந்து தூய்மைப்படுத்தும். நீங்கள் எதுக்காகவும் பயப்பட தேவையில்ல, எங்களுக்கு அடிமைகளாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட டீமுக்கு சரியான டென்ஷன் இதை கேட்டு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதுக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுக்க. இதை மட்டும் நான் வந்து வாங்கிட்டேன்னு வச்சேன், நீங்கள் எல்லாருமே என்னோட ஸ்லேவ்ஸ் இருங்க, என்னோட மக்களில் வந்து ஒரு பாதியாக இருப்பீங்களா? இல்லை முடியாது, எங்களால் அடிமையாக இருக்கிறது வெளியே போங்க சொல்லி இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியுங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்ச மாட்டீங்க போல அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்களால் இந்த தோக்கடிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு அவன் வந்து கமாண்டர் ஹுட்டை வந்து கூப்பிட்றான். ஹுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் அடிக்க சொல்கிறான். ஹுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் அதை அடிப்பான் பாருங்க. அந்த இடத்துல அந்த மிஸ்ட் ஐலாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐலாண்டில் தான் வந்து அந்த பஞ்ச் அடிப்பான். அவன் அடித்த அந்த பஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற எல்லாருமே அவன் அடித்தது பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் அளவுக்கு அதனோட பவர் கூட்டமாக திருச்சிட்டு போயிட்டு. ஸோ எப்படி இருக்குது எங்களோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் பூராவும் காமிச்சிருக்கு. இந்த பக்கம் பார்த்தா அந்த இருந்து எட்டமே தெரியாது. ஸோ இந்த லெவலுக்கான பவர்ஃபுல்லான வாரியர்ஸ் சொல்லிட்டு ஸோ எல்லாருமே அவனை ஷூட் பண்ணுங்கட்டா. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க துப்பாக்கிலாம் வச்சு என்ன சண்டை போடாதீங்களா? ஸோ உங்களால் முடிஞ்சது பண்ணீங்க, இவனை திரும்ப கொடுன்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்க ஸ்டார்ட் சுற்றிக்கிற எல்லாத்தையும் மாற்றி திருப்பி விட அந்த இடமே பார்த்து ரட கொட்டுருவோம் வெடிச்சு செத்தர ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவனை சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களோட குழந்தைங்களெல்லாம் என்கிட்ட செல்லாதுன்ட்டு உங்களுக்கு 12 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ளேயே வந்து உங்கள் முடிவு சொல்லுங்கள். எத்த சேர்ந்து ஹை லெவல் அஃபிஷியல் என்கிட்ட வந்து பேச உங்கள் முடிவு சொன்னீங்கன்னா உங்களை உயிரோட வரதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ 12 மணி நேரம் டைம் ஆகி என்ன நடக்க போகுதுன்னு அப்படி இல்லைனா எல்லாரையும் நான் கொள்வேன், ஒரு உயிர் விடாமல் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தா மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ நினைக்கிறான், ஸோ வெறும் 12 மணி நேரம் தான் டைம் இருக்குது, இதை பண்ணியோட அப்படின்ட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் காமத்தில் அவன் இது பண்ணிருக்கான். ஸோ எல்லாருமே வந்து கால் பண்ணிருக்கான். ஸோ அந்த மாதிரி வந்து எவ்வளோ நேரம் ஆகும் கேட்க ஆல்ரெடி சொன்னேன் இல்லைப்பா, நீ வந்து ஏதாவது பெரிய ஃபேமிலி சேர்ந்தவனா இருந்தால் பரவாயில்ல, நீ எல்லாம் சின்ன ஃபேமிலி உனக்கு ரொம்ப பண்ண முடியாதுப்பான்னு சொல்லிட்டு இந்த ஹீரோனிஸ் அந்த நேரம் காசு கொடுத்துருப்பான்னு சொல்கிறேன். உடனே பார்பிடா போய் வந்து அவனை பற்றி அனலைஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவனை பற்றி அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்பிடா எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் வந்து ஹீரோட்டு சொல்லுவான். உடனே வந்து ஹீரோ சொல்லுவான், ஸோ அக்கார்டிங் த ரூல்ஸ் ஆர்டிகல் 9 அப்புறம் 9, 10 அப்புறம் இந்த பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ பிளானட் ஓனர் இல்லாத பிளானட் வந்து சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணலாம், ஆனால் நான் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தண்டர் பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி வந்து யாரும் தெரியாமல் ஷீல்டு போட ஆரம்பிக்கல. ஸோ இந்த பக்கம் வந்து ஹீரோ அந்த ஷீல்டுக்குள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறான் அந்த ரெஜிஸ்டர் கிட்ட. ஸோ உன்னை பற்றி எதுவும் தெரியாது நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பக்கம் தண்டர் வந்து இப்போ ஆரம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உடனே உன்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்டுவான். ஸோ இதில் கணக்கில் வராது எக்கச்சக்க பணம் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் எல்லா ப்ரூஃபுமே எங்கள் கிட்ட இருக்கும். எப்படி என்னோட பேங்க் பேலன்ஸ் உனக்கு எப்படி தெரியும், இந்த டீட்டெயில்ஸ் உனக்கு எப்படி கிடைச்சா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்பிடா பார்த்தீங்கன்னா ஏடிருந்து இருக்கிற எல்லா டேட்டா பார்த்தீங்கன்னா சுட்டிக்கிட்டு இருப்பான் அந்த இடத்துல. அவன் சொல்லிட்டு இருக்கான், இப்போ மட்டும் நீ வந்து எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக பெரிய ஃப்ளேவர் சதிக்கலாம் சார் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க, இந்த டேட்டா தயவு செஞ்சு வெளியே லீக் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் நோரா கிளானில் பார்த்தீங்கன்னா வந்து 100 மில்லியன் வந்து நான் வந்து பேசி வச்சிருக்கேன் சார், அதனால தான் சார் இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டவங்க 20 கிட்ட 100 மில்லியனா நான் அவனுக்கு 200 மில்லியன் தரேன், எங்களுக்கு சீக்கிரமாக பண்ணி கொடுக்கணும். இதை கேட்டு 200 மில்லியனா இதில் நான் வந்து நல்ல ஒரு ஸ்டார் லெவலில் சேவே வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க அழகான பெண்களை வந்து வாங்க முடியும். சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவனை பற்றி வந்து இடத்துல கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன். இதில் ஹீரோ சொல்கிறான், ஸோ நீ 1 ஹவரில் முடிச்சதுன்னா 1 பில்லியன் பிடி காயின் வந்து தரேன் அப்படின்னு உங்களுக்கு இதை கேட்டோன்னா 1 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு சார் மிஸ்டர் லுயிங் நீங்கள் அப்படி இருக்க 1 மணி நேரத்தில் உங்களுக்கு முடிச்சு தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் போய் பண்ணுறான்னா பார்பிடா தேங்க்ஸ் பார்பிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எதை சொல்லுவான். அவன் வந்து வெறும் வேலை இப்போ அப்படி டைமிங் செகண்ட்ஸ் போக இருக்குது. இந்த பக்கம் மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து அடிமையாக்கப்பட்டு கொல்ல போகிறோம் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். அவனுக்கு எல்லாரும் அவனுக்கு இஷ்ட மாதிரி வந்து சுற்ற ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாத்தையும் உடச்சிட்டு வந்து அபியூஸ் பண்ணிட்டு இந்த சின்ன பசங்க மட்டும் அடிக்க ஆரம்பிச்சு. ஸோ இப்படி வந்து அராச்சகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. சரி எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து டைமிங் கம்மியாக இருக்குது, ஒன்று அடிமைகளாக மாறணும் இல்லை வந்து
இறந்து போகணும், இதுதான் நம்ம இருக்கிற வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவன் வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ரிஜிஸும் சொல்லியிருக்கான், சார் கொஞ்ச நேரம் டைம் கண்டிப்பாக நான் முடிஞ்சுன்னு சொல்லிருக்கேன். இந்த பக்கம் இடத்துல காட்டுறாங்க, இடத்துல வந்து எல்லா மக்களும் பண்ணுறோம், ஹீரோ டைம் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பயத்தில் ஒரு மாதிரி அலறள்ளி இருக்காங்க. ஸோ என்ன ஆக போகுது, எல்லாருக்கும் என்ன ஆக போகுது, இல்லை சாக தர வேறு வழின்ற என்ன எல்லாத்தையும் கவலைப்பட்டுருக்காங்க. ஸோ என்னோட மக்கள் அப்புறம் என் குழந்தைங்க எல்லாருமே ஃப்ரீடமாக பார்க்க மாட்டாங்க போலியே, இப்போ நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் செகண்ட்ஸ் ஓட எல்லாருமே போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ரூயினை எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த நோரா கிளானை பற்றி வர ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ரூயின்குள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு யூனிவர்ஸ் லெவல் கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கேன். இந்த ரூயினோட எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உன்னோட கிளான் சீஃபுக்கு பார்த்தீங்கன்னா மெயிலில் வந்து போட்டுருக்காங்க. எப்படியே போய் ஸ்கேன் பண்ணிருக்கேன். இந்த ஹை லெவல் ஷிப்பில் வந்து நமக்கு ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல சார். இது என்ன மெட்டலாக இருக்குன்னு தெரியல, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஐ திங்க் இது வந்து காப்பர் ஃப்ளைட் ஜெட் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வேறு வழியே இல்லை, நம்ம வந்து சாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே அந்த இடத்துல அலறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோட வீட்டில் வந்து காட்டணும். ஸோ ஹீரோட்டில் வந்து குழந்தைங்கள பற்றி அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கவலைப்படாதீங்க, அப்பா வந்து கண்டிப்பாக வருவார் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ யார்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஆழ்ந்த சோகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்ல இருக்கேன். நீங்கள் தான் இப்போ அஃபிஷியலாக இடத்தோட ஓனர் மிஸ்டர் லூ ஃபேங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சரியான சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து காட்டுறதோட பார்த்தீங்கன்னா அதோட இந்த எபிசோட வந்து முடிகிறாங்க. அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுவா. ஸோ ஃபைனலி நம்ம வந்து 100th எபிசோட் ஷாலோ ஸ்டாரில் 100th எபிசோடு வந்து முடிச்சுட்டோம். இன்னும் ஒரு 50 எபிசோடு தான் வந்து பாக்கி இருக்குது. சீக்கிரமாக முடிப்போம் நண்பா. ஸோ உடல்நிலை ரொம்பவே மோசமாயிடுச்சு நண்பா. ஈவன் வந்து சளி பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக வாய்ஸே கொடுக்க முடியல. ஸோ சவுண்டாகவும் என்னால் அந்தளவுக்கு பேச முடியல. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு வந்து ஸோ நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் சரியாக அதுக்கப்புறம் நான் ரெகுலராக இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வந்து இன்னுமே அடுத்த ரெண்டு வீடியோ உங்களோட போட ட்ரை பண்ணுறேன். ஸோ எக்ஸாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ரெண்டும் கொஞ்சம் சரியாகடா திரும்ப பழைய ஃபார்முக்கு வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் அதை லைக் போட்டுருங்க. பை எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க.